நம்ம யாரு நம்ம டெய்லியும் என்ன பண்றோமோ அதுதான் நாம. ஆக்டர் ஆகணும்னு நினைக்கலாம், ஒரு பிசினஸ்மேன் ஆகணும்னு நினைக்கலாம், பட் ஆகணும்னு நினைக்கிறது நம்ம கிடையாது. நம்ம இன்னைக்கு யாரோ அதுதான் நம்ம. நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் நீங்க பயோகிராஃபிஸ் எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே அவங்க பண்ற ஹேபிட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க அந்த ஹேபிட்டை சூஸ் பண்ணலாம். ஸோ முதல் விஷயமே பிக் யோர் ஐடியல் ஹேபிட். ஹேபிட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 minutes ஆஃப் டூயிங் எனிதிங் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியரா இருக்கணும். அப்பதான் உங்க மண்டையை ஏமாத்தி அதை பண்ண வைக்க முடியும். ரொம்ப வருஷமா நான் இதை கத்துக்கணும்னு நினைக்கிறேன், எங்க டைமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்க ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க எஃபர்ட் போடணும். எல்லா பேட் ஹேபிட்ஸையும் ஆஃப்டர் டைட்ல ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப்டர் டைட்ல 2 காலையும் தூக்குங்கிற மாதிரி குட் ஹேபிட்ஸா நீங்க ஒவ்வொன்றா சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த பிரெயினுக்கு புதுசா ஒன்று ஃபார்ம் பண்ண போகுதுங்கனால அது ஓகே. ஆனா பேட் ஹேபிட்ஸ்க்கு நீங்க வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கெரியர்ல பயங்கரமா சாதிக்கணும்னு இருக்கா? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதுல பெரிய ஆளா வரணும் ஆசையா இருக்கா? பயங்கர ஃபிட்டா இருக்கணும், மென்டலி ஹெல்தியா இருக்கணும், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம உருப்படணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு வேற யாராவது தடையா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூப்பிட்டு வச்சு அப்படின்னு மண்டையிலே அடிச்சு ஓரம் கட்டிக்கலாம். ஆனா அதுக்கு நம்மளோட ஹேபிட்ஸும் தடையாம என்ன பண்றது? அந்த ஹேபிட்ஸை மாத்துறது மட்டும் தான் ஒரே சொல்யூஷன். பட் இதுக்காக எத்தனையோ புக்ஸ் வந்திருக்கு. அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கிளியர் ஒரு புக் எழுதியிருந்தாரு. கேல் நியூபோர்ட் வந்து டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருந்தாரு. அலி அப்தாலுடைய ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு எக்கச்சக்கமான புக்ஸ் நம்ம புக் ஷோலேயே வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதில் கூட நிறைய விஷயங்கள் செம்மையாக இருக்கும் நம்ம லைஃபுக்கு எடுத்துக்கிறதுக்கு. அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க்ஸ் வந்து கீழே இருக்குது. பட் இன்னைக்கு இந்த புக் த ரோட் டு பெட்டர் ஹேபிட்ஸ் அப்படின்னு டெரியஸ் ஃபெரோ எழுதின இந்த புக்கில் என்ன இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் இதில் நம்ம லைஃபுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் ஓஹோ அப்படின்னு ஆயிடலாமா அப்படிங்கிறது பார்த்துக்கலாமா? வில் டியூரண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம யார் நம்ம டெய்லியும் என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம வந்து டேரக்டர் ஆகணும்னு நினைக்கலாம், இல்லை வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு நினைக்கலாம், ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகணும்னு நினைக்கலாம், பட் ஆகணும்னு நினைக்கிறது நம்ம கிடையாது. நம்ம இன்னைக்கு யாரோ அதுதான் நம்ம. இன்னைக்கு மட்டும் இல்லாமல் அதை எவ்ரிடே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அது நாம் மாற முடியும் இல்லையா? ஸோ அந்த எவ்ரிடே பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஹேபிட் தான். ரொம்ப சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச என்ன புக்கு ஞாபகம் இல்லைன்னா ஒரு புக்கில் சொல்லியிருப்பாங்க, இங்கேருந்து ஈரோடு போகிறதுக்கு ஒரு ஃப்ளைட் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன். ஈரோடு ஏர்போர்ட் இல்லையே வாட் டு டூ, சரி ஓகே ஏன்னு மதுரை போகிறதுக்கு ஒரு ஃப்ளைட் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் அப்படி லைட்டாக குட்டி ஆங்கிளில் திருப்பினாலே அது மதுரை போகாமல் எக்ஸாக்ட்லி வேறு ஊருக்கே போய் சேர்ந்துடும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்ம போகணும்னு நினைக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இன்றைக்கி பண்ண வேண்டிய விஷயத்தில் கொஞ்சம் நகர்த்தி அப்படின்னு பண்ணோன்னா அங்கே போக மாட்டோம், வேற எங்கேயோ போயிடுவோம். ஸோ அப்படி நம்ம போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு எப்படி நம்மளோட ஹேபிட்ஸ் மூலமாக நம்ம ட்ராவல் பண்ணி போய் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக். ஸோ பேசிக்லி இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளோட ஹியூமன் மைண்ட் எப்படி ட்ரெயின் ஆயிருக்குன்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும், பிடிக்காத விஷயங்களை பண்ணவே கூடாது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் பிடிக்காமல் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது தான் நம்ம லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அது எப்படி நம்மளோட எவ்ரிடே ஆக்டிவிட்டியில் ஆட் பண்ணிக்கிறது. ஸோ இவர் 5 ஸ்டெப் சொல்கிறாரு. இந்த புக்லேயே சொல்லியிருக்க விஷயம் ஜஸ்ட் ஒரு 5 ஸ்டெப்பு தான். அதில் உங்களால் ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஒரு சில ஹேபிட்ஸை விடுறதுக்கும் வழிகள் சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, உங்களுடைய ஐடியல் ஹேபிட்டை நீங்கள் பிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய இந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுடைய புக்ஸ் படிக்கும்போது அவர் காலையில் 5 மணிக்கே எழுந்துருவாராம், அதே மாதிரி அவர் வந்து இந்த ஃபுட்டு தான் சாப்பிடுவாராம், அவர் இந்த கார் தான் வாங்கினார், அதனால தாங்க அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது ப்ராபப்ளி அவரோட சக்ஸஸ்க்கு, அந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சனுடைய சக்ஸஸ்க்கு இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்கும். அதுக்காக நம்ம டெய்லி காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஃபோன் அப்படி நோண்டிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சக்ஸஸ்ஃபுல் ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்டால் நோ இல்லையா? ஸோ நம்ம லைஃபுக்கு செட் ஆகக்கூடிய ஹேபிட் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, ஒரு க்ரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளி காலையில் ஏர்லி மார்னிங்கை விட நைட் யோசிக்கிறது பெட்டராக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அதில் சாதிக்க முடியும், நம்ம பாட்டு நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்கோமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது கரெக்டான ஹேபிட் இல்லை. ஸோ உங்களுக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறது அப்படிங்கிறது தேவைப்படுற ஹேபிட் கிடையாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறதுக்கு என்ன ஹேபிட் வேணும் அப்படின்னு பாருங்கள், அந்த ஹேபிட்டை ஆட் பண்ண வேண்டியது தான் உங்களுக்கு முக்கியம். ஸோ நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் நீங்கள் பயோகிராஃபிஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே அவங்க பண்ணுற ஹேபிட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹேபிட்டை சூஸ் பண்ணலாம். ஸோ முதல் விஷயமே பிக் யோர் ஐடியல் ஹேபிட், உங்களுக்கு ஏற்ற ஹேபிட்டை சூஸ் பண்ணுறது. ரெண்டாவது, நம்ம லைஃப்பில் நிறைய ஏரியாஸ் இருக்குது. கெரியர் ஒரு பக்கம் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெல்த் இருக்குது, அப்புறம் ரிலேஷன்ஷிப் இருக்குது, மணி இருக்குது, லேர்னிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஏரியா அப்படின்னு எடுத்துகிட்டோம் கூட
இந்த 5 ஏரியாலையுமே நமக்கு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஓவராலாக ஹோலிஸ்டிக்காக நம்ம லைஃப் பெட்டராக இருக்கும். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அட் அ டைத்தில் ஹெல்த்துக்கு ஒரு 10 ஹேபிட் சூஸ் பண்ணாதீங்க. ஹெல்த்துக்கு ஒரு ஹேபிட், லேர்னிங்க்கு ஒரு ஹேபிட், கெரியருக்கு ஒரு ஹேபிட், ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ஹேபிட், மணிக்கு ஒரு ஹேபிட் அப்படின்னு எல்லா ஏரியாலையும் ஒரு ஹேபிட் சூஸ் பண்ணுங்கள். அதை ரிப்பீட்டட்லி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் ஓரளவுக்கு நம்ம செட் ஆனதுக்கப்புறமா அடுத்த ஹேபிட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா நிறைய நம்ம பண்ணணும், எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு அது பண்ண முடியுது. அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வி கோ பேக் டு த யூஷுவல் செல்ஃப் தான். அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இந்த ஹேபிட்டை சூஸ் பண்ணுறோம், எந்த ஹேபிட்டை சூஸ் பண்ணுறோம், அண்ட் எப்படி கம்மியாக சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கெரியர்னு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பார்த்தீங்களா, கம்யூனிகேஷன் சொல்லும்போதே கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆகுது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் ஒர்க் ஆன் பண்ணணும் அப்படின்னா ப்ராபப்ளி அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். இல்லை ப்ராப்ளம் உங்களுக்கு டிசைனிங் பண்ணணும், எக்ஸல் கற்றுக்கணும், அந்த மாதிரி உங்கள் ஒர்க்குக்கு சம்மந்தமான விஷயம் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னா அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஒன்று தான், அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒன் போய்க்கலாம். ரெண்டாவது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துக்கலாமே. ரிலேஷன்ஷிப்பில் ப்ராபப்ளி உங்கள் லைஃப்பில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன தப்பாக போகுது, டைம்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா, அப்போ எப்படி டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது, நாட் ஜஸ்ட் வித் யுவர் ஸ்பவுஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஃபேமிலியாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே அவங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியுது, இந்த ரிலேஷன்ஷிப்பும் தேவைப்படுது அப்படின்னா ப்ராப்ளி ஓகே, அப்போ ஒவ்வொரு சண்டேவும் நம்ம இவ்வளோ டைம் இவங்களுக்குன்னு ஒதுக்கலாம் அப்படின்னு நீங்கள் டிசைன் பண்ணலாம். மூணாவதாக மணின்னு வச்சுப்போமே. நம்ம யாருக்கும் அவ்வளோ அதிகமாக இந்த மணியை ட்ராக் பண்ணுற ஹேபிட்ஸ் இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ எக்ஸ்பென்சஸை குறைக்கிறது தான் முதல்ல நம்ம சேவிங்ஸ்க்கு முக்கியமான வழி அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு குட்டி ஹேபிட் தான். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு லேர்னிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப வருஷமாக நான் இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், எங்கே டைமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுலேயே தான் ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஹெல்த்தை விட்டோம் பார்த்தீங்களா, ஹெல்த்தில் சரி நான் பயங்கரமான ஒரு அத்லீட்டாக மாறணும் அப்படின்னா முதல்ல ஒரு 10 நிமிஷம் நடக்கிறது, ஒரு 20 நிமிஷம் நடக்கிறது அப்படின்னு இன்றைக்கி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். அண்ட் இந்த ஹேபிட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபர்ஸ்ட் 2 minutes ஆஃப் டூயிங் எனி திங் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் மண்டையை ஏமாற்றி அதை பண்ண வைக்க முடியும். ஸோ எடுத்தோடனே ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயங்களாக இல்லாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மூட் செட் பண்ணுறதுக்கு அதோடைய ஒரு குட்டி ரிச்சுவல் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அந்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பொதுவாக இந்த படிக்கிறதுக்கு சொல்லுவாங்க, படிக்க போகிறீங்க அப்படின்னா ஓகே ஒரு காஃபியை போடுங்க, குடிங்க, அந்த இடத்துல போய் உட்காருங்க, அந்த டேபிளை செட் பண்ணுங்கள், இதெல்லாம் தான் கொஞ்சம் நேரம், அப்புறம் தான் படிக்கவே போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இப்படி உங்களுக்கு தகுந்தாப்பில் விஷயங்களை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியம். மூணாவது செட் த பார் லோ. அதாவது நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, எய்ம் ஃபார் த ஸ்கை, அப்போ தான் நீங்கள் ரூஃபை ரீச் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களா. பட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அது ஒரு சில உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு மாற்றிக்காதீங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே மற்றவங்க சொல்கிற மாதிரி மாற்றிக்க முடியாது. பட் இவர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா உங்களுடைய ஹேபிட்ஸில் கோல் ரொம்ப ஹையாக வைக்காதீங்க. இப்போ கோப்ரைண்ட் மாதிரியான பிளேயர்ஸ் அவங்க முதல்ல என்ன பண்ணாங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் டெக்னிக்ஸை தான் கான்சன்ட்ரேட் பண்ணாராம். ரெண்டாவது தான் அதுக்கு அடுத்த விஷயங்கள், மூணாவது ரெண்டாவது ஸ்ட்ரென்தனிங், அதுக்கப்புறம் தான் அடுத்ததுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் வரிசையாக வென் ஹி வாஸ் ஃபோக்கஸிங் அதுக்கான டைம் எடுத்து பண்ணும்போது சக்ஸஸும் அதே அளவுக்கு இருக்குது. அமேசானுடைய சிஇஓன்னு ஜெஃப் பெசோஸ் அவரை பற்றியும் அவர் சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காரு, முதல்ல இத்தனை வருஷத்துக்கு நமக்கு லாபம் கிடைக்காது தான், ஆனால் இந்த கன்சிஸ்டண்ட்டாக நான் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன், இந்த இடத்துல எனக்கு லாபம் கிடைக்கிற வரைக்கும் I'm வெயிட் அப்படிங்கிற அந்த ஒரு கால் எடுக்கும்போது அதுக்கான ஆன்சர்ஸும் நமக்கு கிடைக்கும், அதுக்கான பெனிஃபிட்ஸும் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த லாங்கர் ரன்னுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு ஃப்ளைட் மாதிரி தான், இன்றைக்கி கொஞ்சம் நேரம் தான் போதும், அப்புறம் நம்ம அந்த இடத்த போய் ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதை பண்ண சொல்கிறாங்க. நாலாவது ஒன்று சொல்கிறார், அதுதாங்க நமக்கு பிரச்சனையே, எல்லா பேட் ஹேபிட்ஸையும் அட் அ டைட்டில் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட் அ டைட்டில் 2 காலையும் தூக்குங்கிற மாதிரி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா குட் ஹேபிட்ஸாக நீங்கள் ஒவ்வொன்றா சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த பிரெயினுக்கு புதுசாக ஒன்று ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறனால அது ஓகே. ஆனால் பேட் ஹேபிட்ஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணுற குட் ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பேட் ஹேபிட்டில் நான் சரக்கு அடிக்கிறத மட்டும்தான் நிறுத்தியிருக்கேன், ஆனால் பஜ்ஜி சொஜ்ஜி நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னா பஜ்ஜி சுஞ்சி சாப்பிடும்போது இருப்பாரேமோ என் பூனை தான். ஸோ அது சாப்பிடும்போது நமக்கு ஓகே ஒரு நாள் சரக்கு அடித்தா ஒன்றும் தப்பு இல்லைன்னு, எப்படியும் பஜ்ஜி சாப்பிட்டு கொஞ்சம் பாடி கொஞ்சம் தான் இருக்குது, ஏன் ஒரே ஒரு பியர் அடிச்சா என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மைண்டு அழகாக நம்மளை கன்வின்ஸ் பண்ணலாம். ஒரு சேல்ஸ்மேன் இந்தளவு கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா எவ்வளோ சேல்ஸ் பண்ண முடியும் தெரியுமா. ஆனால் நம்ம பிரெயின் இருக்கே வாட் எவர் வாவ் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறதும் அந்த ரீசன்ஸை கொண்டு வரதும் அந்த க்ரியேட்டிவிட்டியை மட்டும் நம்மளோட கெரியரில் காமிச்சா நம்ம எவ்வளோ மேலே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பேட் ஹேபிட்ஸு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதுவுமே நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது, மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது, உங்களுக்கு
உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு விஷயம் பண்ணதுக்கப்புறம் யூ வில் ஃபீல் பேட் ஆர் அட்லீஸ்ட் யூ வில் நாட் ஃபீல் குட். இதை மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் ஒழுங்கு மரியாதை நான் அதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹேபிட்ஸை டயத்தில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பர்சனலி எனக்கு எப்படி இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னா, அதை நிறுத்தணும்னு எய்ம் பண்ணுறதை விட நான் வேறு ஏதாவது அந்த இடத்துல பண்ணும்போது எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபோன் அதிகமாக பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எனக்கு நானே ஃபீல் பண்ணும்போது நான் ஆடியோ புக்ஸ் கேட்க ஆரம்பித்தேன். பட் ஆடியோ புக்ஸில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா வேர்ட்ஸும் நம்ம முன்னாடி இல்லை. வேற எங்கேயாவது வேடிக்கை பார்த்தோம்னா நமக்கு அப்படியே அந்த கான்சன்ட்ரேஷன் வேற எங்கேயாவது பக்கம் போயிடும். ஸோ நான் அப்போ தான் வந்து இந்த பூ கட்டுறது, இந்த எம்ப்ராய்டரி போடுறதுலாம் வந்து அப்போ தான் ஆரம்பித்தேன். ஸோ ரொம்ப நேரமாக ரெப்படிட்டிவாக ஒரு ஒர்க் பண்ணுறோம், இல்லை ஒரு பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி ஒரு ரெப்படிட்டிவாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு காது அதை ஃபோக்கஸ் பண்ணவும் முடியுது. அட் த சேம் டைம் என்னோடய கண்ணுக்கு ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு ஒர்க் தான் இருக்குது. ஸோ ஃபோன் பார்க்குற அளவுக்கான ஸ்ட்ரெஸ் இல்லை. அப்படிங்கும்போது என்னால் ஒரு ½ அன் ஹவர் நான் விஷுவலி ஒரு புக்கை பார்த்து படிப்பேன் அப்படின்னா பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆடியோவாக என்னால் 1 hour வரைக்கும் கூட அதை பண்ண முடியுது. அது காதுக்குள்ளே போட்டுக்கிறது கிடையாது, ஒரு ஸ்பீக்கரில் போட்டுட்டு கேட்குறது. அதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா பொறுமையாக போய் ரீவைண்ட் பண்ணி கேட்டுட்டு மறுபடியும் அந்த ஒர்க் கண்டினியூ பண்ணுறதுங்கிறது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. பட் இதுவே நான் ஃபோனை நிறுத்தணும் அதிகமாக பார்க்கக்கூடாதுன்னு நினச்ச போது என்னால் அதை பண்ண முடியல எனக்கு அப்படி. பட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அது நிறுத்துங்க அப்படின்னு அவர் டேரக்டர் சொல்கிறாரு. ஸோ உங்களால் அது பண்ண முடிஞ்சதுன்னா கிரேட், இல்லைன்னா ஃபைண்ட் அன் ஆல்டர்னேட்டிவ். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஒரு ½ அன் ஹவர் வாக் போகலான்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்க, அந்த நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது மீட் பண்ணி பேசலான்னு யோசிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஃபோனை பார்த்துட்டு இருக்க போகிறது இல்லை. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒர்க் ஆகுது. அந்த டயத்தை வேறு ஏதாவது வச்சு ஃபில் பண்ணும்போது இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஸோ நீங்கள் அது எப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். இவர் வந்து அதுக்கப்புறம் இன்னொன்று கடைசியாக ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளோ சாதிக்கிறோம் இல்லையா, அதாவது இத்தனை நாள் நம்ம பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியல. பட் இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம பிரெயினுக்கு வந்து நம்ம இப்படி ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணும்போது இத்தனை லைக்ஸ் வந்து எப்படி நம்மளோட பிரெயின் வந்து ஹாப்பி ஆகுதோ, அதே மாதிரி நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அதுலேயும் ஏதாவது கிடைக்குதா நம்ம பார்ப்போம். ஸோ உங்கள் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணும்போது இட் ஹெல்ப்ஸ். ஆனால் அதுவே ஸ்ட்ரீக் மாதிரி வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஸ்ட்ரீக் வச்சா என்ன பிரச்சனைனா, நான் சொல்கிறேன் எனக்கே அந்த ஒரு அனுபவம் இருக்குது. 99 நாள் கரெக்டாக 8000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன். ஆனால் அந்த 100வது நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனால நான் கூட உட்காந்து காலந்துட்டு வந்து டைம் பார்க்குறேன், 12 மணி ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து 7960 ஸ்டெப்பு ஒரு மாதிரி நடந்திருந்தேன். 40 ஸ்டெப்பு தான். ஆனால் என் ஸ்ட்ரீக் கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மனசு வருந்தி நான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நான் வாக்கிங்கே போகல. அது எப்படி இங்கே வரைக்கும் வந்துட்டோமே, இன்னும் மறுபடியும் ஆரம்பிக்கணும், 100 நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவர் என்ன சொன்னால், ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் அதோட ரொம்ப ஸ்டபர்னாக இருக்காதிங்க, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. ஸோ தட் இன்றைக்கி பண்ணலனாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு ஒரு விஷயம் சொன்னது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அது என்னன்னா, நம்ம நேற்றையோடைய கண்டினியூஷனாகவே ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் 1 மாதம் ஒர்க் அவுட் பண்ணல பரவாயில்ல, நீங்கள் நேற்று என்ன பண்ணீங்க, போன மாதம் என்ன பண்ணீங்க, அது முக்கியம் இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், வாட் ஆர் வி கோயிங் டு டு டுடே அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படிங்கிறதுனால அவர் என்ன சொல்கிறேன்னா, ஃபோக்கஸ் ஆன் த ப்ரெசென்ட். இன்றைக்கி பண்ணிங்களா, சூப்பர். கோல் நமக்கு இன்றைக்கி மட்டும்தான், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய பாஸ்ட்டு அதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கி பண்ண டிக்கோ அதை மட்டும் போடுங்க. நேற்று பண்ணல, நேற்று பண்ணல, அதுக்கு முந்தின வாரம் பண்ணல, அதனால் அதை நமக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்க போகிறதில்ல. ஸோ டோன்ட் டூ தேட் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் தான் அவர் சொன்ன 5 ஸ்டெப். மறுபடியும் இதை ரீகால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐடியல் ஹேபிட்டை பிக் பண்ணுறது. ரெண்டாவது உங்களுடைய வேரியஸ் ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பில் ஒவ்வொருதுலையும் ஒரு ஹேபிட் அதை இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு சூஸ் பண்ணி அதை வந்து நம்மளோட பழக்கத்தில் கொண்டு வருது. என்னென்ன ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கெரியர், ஹெல்த், மனி, லேர்னிங், ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயுமே ஒன்று அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி அதில் பண்ணுறது. மூணாவது, செட் த பார் லோ. எடுத்தோடனே நம்ம வந்து பிகாஸ் ஆகணும், இளையராஜா மாதிரி மியூசிக் போடணும் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காம இன்றைக்கி நம்ம வந்து சால ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஸ்லோ. ஏன்னா அந்த பாரையும் வந்து ரொம்ப லோ வைங்க. எனக்கு இந்த 1 month நான் இவ்வளோ பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரியான உங்களோட பாரை லோ பண்ணி வைங்க. இட் வில் ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறார். 4வது, எல்லா பேட் ஹேபிட்ஸும் டுடே யூ ஸ்டாப் இட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்டாப் பண்ண முடியல, அது ஸ்டாப் பண்ணுறதால ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக உண்மையை சொல்லட்டுமா, நான் நினச்சேன் எனக்கு வந்து காஃபி குடித்தா தான் நல்லா இருக்குன்னு. ஆனால் வெந்நி குடித்தாலே என் பாடி அதை அக்செப்ட் பண்ணிக்குது. பட் அது தெரியாமல் நானும் ஒவ்வொரு தடவையும் இந்த ப்ராசஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிருந்தேன். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த நேரத்தில் ஒரு ஹாட் வாட்டர் மட்டும் குடிப்போம், லெட்ஸ் சி அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். இட் ஸ்டில் ஹெல்ப்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி இந்த எல்லா ப்ரோக்ரஸையும் ட்ராக் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்காக வேறு யாராவது ஒருத்தங்க பயோகிராஃபி எழுதுன்னு அவசியம் இல்லை, நம்மளே எழுதி வச்சுக்கலாம். இன்றைக்கி இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி வச்சுக்கலாம். அப்படி ஒரு நாள் எழுத முடியலையா, உங்களை நீங்களே போட்டு டவால் டிவின்னு அடிச்சுக்காதீங்க. கொஞ்சம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வைக்கிறது இல்லாமல் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறார். இந்த 5 விஷயம் தான்.
இதையும் தாண்டி அவர் அந்த குட் ஹேபிட்ஸில் அவர் என்னெல்லாம் லிஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு. பேட் ஹேபிட்ஸில் அவர் என்னெல்லாம் பேடாக ஃபீல் பண்ண அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் பண்ணி நான் ஃபாலோ பண்ணுறக்கும் போது மறுபடியும் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஹேவ் தட் பேல் பூரி அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும்போது வாட் யூ ஹேவ் டு டூ அதை பற்றியும் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு. பட் இது எல்லாமே இத்தனோட புக்கில் தான் கொடுத்துருக்காரு. நான் ஹேபிட்ஸ் சம்மந்தமாக எவ்வளோ பெரிய பெரிய புக்கெலாம் படிச்சிருக்கேன் தெரியுமா? பட் இது வந்து குட்டி புக் தான். ஸோ ஒருவேளை நீங்கள் எந்த புக்குமே இது வரைக்கும் படிச்சது இல்லை அப்படின்னா யூ கேன் பிக் அப் திஸ் புக் த ரோட் டு பெட்டர் ஹேபிட்ஸ் பை டெரியஸ் ஃபெரோ. ஸோ ரொம்ப ரொம்ப குட்டி புக், வெரி வெரி சிம்பிள். ரொம்ப இன்டெப்த்தாக நாலேஜ் அப்படிலாம் அவங்க போகல. இப்போ நான் எப்படி சொன்னேன் உங்ககிட்ட டேரெக்டாக அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. பட் நான் உங்களுக்கு சொல்லும்போது இவ்வளோ நேரம் நான் இவ்வளோ படித்து சொல்கிறது வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்டெப்த்தாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த புக்கில் படிக்கலாம். பட் ஹேபிட்ஸ் சம்மந்தமாக பேசிக்காக நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பிரெயின் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. அந்த புக் த பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல புக். ஏன்னா நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தானே அவனை எப்படி நம்மளை ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு நம்ம எஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த புக்கு கேல் நியூபோர்ட்டோட 2 புக்குமே டிஜிட்டல் மினிமலிசம், இன்னொரு ஒரு புக்கு மறந்து போயிட்டேங்க, அது கீழே லிஸ்ட்டில் கொடுக்குறேன். எசென்ஷியலிசம்னு ஒரு புக் இருக்குது. ஸோ அதுலேயும் அப்படி தான் நம்ம எது நமக்கு எசென்ஷியல் நம்ம லைஃப்க்கு தேடி அது ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அலி அப்தாலுடைய ஃபீல் குட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இப்படி எக்கச்சக்கமான புக்ஸ் நம்ம புக் ஷோலேயே வந்து இந்த நான் சொன்ன எல்லா புக்ஸையும் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்ஸ் கீழே இருக்குது. இதில் நீங்கள் எந்த புக் வாங்கி படிக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்ஸும் கீழே இருக்குது. ஸோ படிங்க. ஒரு வேளை ஏதாவது ஒரு ஹேபிட் நீங்கள் மாற்றின ஒரு ப்ராசஸ் மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு எந்த புக் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததோ அதையும் நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் இது தவிர செல்ஃப் ஹெல்ப் தவிர வேறு என்ன புக்ஸ் இருக்குன்னு ஒரு நான் வந்து ரீடிங் ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா த புக் ஷோடைய யூடியூப் சேனலில் இந்த மாதிரியான நிறைய புக்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். செல்ஃப் ஹெல்ப் இருக்குது, சைக்காலஜி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஷன் இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது. ஐயோ இது என்ன துணிக்கடை ஆட் மாதிரி இருக்குது. பட் அந்த மாதிரி எல்லா புக்ஸும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சூஸ் த புக், உங்களுக்கான புக்கை சூஸ் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ரீடிங், ஹாப்பி ரீடிங். என்னோட ரீடிங் ஜேர்னியில் புக் ஷோவை எப்பவுமே உங்க கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் தேர் ஆல் கமிங் யோர் வே. ஓகே, இவனும் நான் பேசின விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பாட்காஸ்ட்டை மட்டும் கேட்டால் போதும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, பாத்திரம் கழுவும் போதும், அதுக்கப்புறம் வந்து எம்ப்ராய்டரி போடும்போதும் அப்போல்லாம் வந்து நான் ஆடியோவாக கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் ஆடியோவாக கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா த புக் ஷோடைய பாட்காஸ்ட் வந்து எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ அதையும் கேட்டு டூ லெட் அஸ் நோ இஃப் யூ லவ் இட். தேங்க்யூ, பாய்.